பொதுவாக எந்த வங்கி என்றாலும் சரி, அது சேவை மனப்பான்மையோடு செயல்பட வேண்டும். வங்கியில் வைப்புத்தொகை வைப்பதே 2 காரணங்களுக்காகத்தான். ஒன்று, தேசிய வளர்ச்சிக்கு அது பயன்படட்டும். இன்னொன்று, வைப்புத்தொகை வைத்திருக்கின்றவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும், அது தேவையான நெருக்கடியான நேரத்தில் அதை பயன்படுத்தி கொள்ளவும் தான் அது வங்கி என்பது நமக்கு பயனளிக்கின்றது. ஆக தேசிய வளர்ச்சிக்காக பயன்படக்கூடிய ஒரு வங்கி என்பது எதற்கெடுத்தாலும் அபராத தொகை என்று ஏழை எளிய நடுத்தர மக்கள் தலை மீது சுமத்துகின்ற பொழுது வங்கியும் வட்டிக்காரனாக மாறிவிட்டாரோ என்ற அச்சம் எண்ணம் ஏழை நடுத்தர குடும்பங்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது அங்கே உரிய வைப்புத் தொகையும் சென்றடையாது, பண பரிமாற்றலும் அங்கே முறையாக நடைபெறுவதற்கு இந்த அபராத தொகை என்பது தடையாக இருக்கும். எனவே வங்கி என்பது பல மாற்றங்களை சந்தித்து இன்றைக்கு சேவை என்கின்ற அந்த நடுநிலையோடு செயல்படுவது மட்டுமே தான் நடுத்தர ஏழை மக்களுக்கு அது பயனாகும். அதாவது எஸ்பிஐ வந்து கவர்மெண்ட் பேங்க், இருக்கிறதுலே பிக்கஸ்ட் பேங்க்கு கவர்மெண்ட் பேங்க்கு எஸ்பிஐ தான். ஒரு பக்கத்தில் மோடி கவர்மெண்ட் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தினம் நீங்கள் போய் ஏடிஎம்மில் தான் எடுத்து ஆகணும், பேமெண்ட் பண்ணால் கூட டிஜிட்டலில் தான் பண்ணி ஆகணும். 3 தடவை தான் பணம் எடுக்கணும் அல்லது பணம் போடணும் அப்படிங்கிறது வடிகட்டின முட்டாள்தனம். இது மோடி கவர்மெண்ட்டு ரொம்ப வித்தியாசமாக சொல்லுது. எப்படின்னா, ஒரு பக்கத்தில் டிஜிட்டல் ஃபார்மேட்டுங்கிறது, டிஜிட்டலில் போய் தினம் போய் இப்போ தான் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா தினம் ஒரு நாளைக்கு மொத்தமாக 10,000 ரூபாய்க்கு யாரும் பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது இது வந்து அவங்க சொல்கிறதுல வந்து வேடிக்கை என்னென்னா, கவர்மெண்ட் பேங்க் வந்து 3 தடவைக்கு மேலே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். அதே கவர்மெண்ட் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நீ எல்லாம் பண்ணு அப்படிங்கிறான். இது கான்ட்ரடிக்டரி. இதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எஸ்பிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் 5,000 வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப சடனாக ஏற்றுறதுனால எல்லாரோடைய ரெகுலரான வாழ்க்கைக்கு ரொம்ப பாதிக்கப்படும். ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லோக்கல் டவுன்ஸ்லேயும் இந்த வில்லேஜ்லேயும் ரொம்ப என்ன சொல்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணதுனால சடனாக 5,000 வைக்கிறது அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நார்மலாக ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு 5,000னா அது ஓகே. பட் எஸ்பிஐ வந்து ஒரு ரொம்ப கீழ் வில்லேஜில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம் 5,000 சடனாக மெயின்டைன் பண்ணுறது. ப்ளஸ் உங்களுக்கே தெரியும், நிறையா கவர்மெண்ட் பேங்க்ஸில் வந்து கஸ்டமர் சர்வீஸே சரியாக இல்லை. அதுவும் நீங்கள் ப்ரைவேட் பேங்க் போனீங்கன்னா சூப்பர் கஸ்டமர் சர்வீஸ் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி 5,000 ஏற்றுறதாகவும் ப்ளஸ் நிறையா டிரான்சாக்ஷன் பண்ண அடிஷ்னல் சார்ஜஸ் வச்சுருந்தாங்க. ப்ரைவேட் பேங்க்கோட நம்ம கவர்மெண்ட் பேங்கோட பிஸ்னஸ் நிறையா அடி வாங்கும். நம்ம வந்து கூலி வேலை செய்கிறவங்க, நடுத்தர வர்க்கம், அரசு ஊழியர்கள், இது மாதிரி சூழ்நிலை நம்ம இருக்கோம். இப்போ நாங்கள் பொதுவாக வந்து ஒரு 500 விட்டு வைப்போம், ஒரு 1000 விட்டு வைப்போம். ஏடிஎம்மில் போய்ட்டு 100 200 எங்களுடைய அவசரத்துக்கு நாங்கள் எடுப்போம். இப்போ திடீர்னு வந்து 5,000 விட்டு வைக்கணும், அதுக்கு கம்மியாக இருந்தால் நாங்கள் அது கம்மியாச்சுன்னா பணம் பிடிப்போம் அப்படின்னு சொன்னால் எப்படி கஷ்டமாகுதுங்களா? அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணணும், மறுபரிசீலனை பண்ணணும். இது மாதிரி வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நாங்கள் திடீர்னு போவோம், எங்களுக்கு ஒரு 100 தேவைப்படும், 200 தேவைப்படும், எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். அதில் வந்து நீங்கள் 5,000 இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஒரு ஜனநாயக ரீதியில் மக்களாட்சி தத்துவம் கொண்ட இந்தியாவில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வதன் மூலமாக தான் அது மக்களாட்சிக்கு தேவையான நலன்களை, அது பலனை அளிக்கும் என்பது நமது இந்தியாவின் சட்டமைப்பு. அந்த வகையில் நியாயமான தேர்தல் என்று சொன்னால் வாக்காளர்கள் தங்களுடைய மனசாட்சியை அடகு வைக்காமல், எதற்கும் விட்டு கொடுக்காமல், விற்காமல் அவர்கள் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுகின்ற எண்ணம் என்றைக்கு வலிமைப்படுகின்றதோ அன்றைக்குத்தான் முதலில் நியாயமான தேர்தல் அங்கே நடைபெறும். பணம் கொடுத்தால் வாங்கி கொள்ளலாம் என்ற எண்ணம் வாக்காளர் பெருமக்களுக்கும் வரக்கூடாது. பணம் கொடுக்கக்கூடிய சிந்தனையும் அரசியல் கட்சிகளுக்கு வரக்கூடாது. இதற்கு ஒரே தீர்வு என்னவென்று சொன்னால்,
எந்த தொகுதியில் தேர்தல் நடக்கின்றதோ அந்த தொகுதியில் வேறு மாவட்டங்களிலிருந்து அல்லது வேறு மாநிலங்களிலிருந்து யாரும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரக்கூடாது என்கின்ற அந்த நிலைமை கண்டிப்பாக ஏற்படுத்த வேண்டும். தேர்தல் கமிஷன் என்பது பாரபட்சமின்றி நடுநிலையோடு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல நடுநிலையோடு இருந்து செயல்பட்டு அது தன்னுடைய சக்தியை தனக்கு தரப்பட்ட அந்த அதிகார வரம்பை அது உரிய நேரத்தில் பயன்படுத்தினால் ஓரளவிற்கு இந்த தேர்தல் ஜனநாயக ரீதியில் நடைபெறுவதற்கு அது வழிவகுக்கும். நியாயமான தேர்தல் நடத்தினா ஏதோ கவர்மெண்ட்டில் எவ்வளவோ ஸ்ட்ரிக்டான அதிகாரிகளெல்லாம் போடுறாங்க. இருந்தாலும் வந்து மக்களை பார்த்து திருந்தி, அதாவது வந்து காசு கொடுத்து பணம் கொடுத்தா ஓட்டு போடணுன்ற சூழ்நிலையை மறந்து தன்னிச்சையாக நம்மள வந்து சிந்தித்து ஓட்டு போட்டால் தான் இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாடு முன்னேற்றத்துக்கான வழி. மற்றபடி வேறு ஒன்றுமே பண்ணுறதுக்கு முடியாது. நியாயமான முறையில் தேர்தல் நடத்தணும்னா எல்லா கட்சியெலாம் வந்து இவ்வளோ கட்சி இருக்கவே கூடாது. ரெண்டே கட்சி வச்சா நியாயமான முறையில் தேர்தலை நடத்தலாம். நியாயமான முறையில் தேர்தல் நடத்தினா வந்து முதல்ல வந்து இந்த அரசியல்வாதிங்க பணம் கொடுக்கறத நிறுத்தணும். அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டும் சப்போர்ட்டாக இருக்கணும். மக்களாக முதல்ல அது விழிப்புணர்வோடு பணத்தை வாங்கக்கூடாது. ஒரு ஓட்டை வாங்கி நம்ம குடிமுறையை நம்ம இழக்கக்கூடாது. முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். மது அருந்துவதனால் ஏற்படுகின்ற கடுமையான நோய் நொடி உபாதைகள், அதனால் அரசு மருத்துவமனையில் ஏற்படுகின்ற நெருக்கடி, இவைகளுக்கெல்லாம் தாண்டி ஒரு மதுவிற்கு ஒரு மனிதன் அடிமையாகின்ற பொழுது அது மனைவியை மறைக்கின்றான், குழந்தையை மறைக்கின்றான், குடும்பத்தை மறைக்கின்றான், தன்னையே மறைக்கின்றான், மானத்தையும் மறைக்கின்றான். அதே நேரத்தில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி மாநில அந்த நெடுஞ்சாலை, அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள் என்று குறிப்பிட்டது, இப்பொழுது மாநில நெடுஞ்சாலைகளிலும் உள்ள அந்த மதுக்கடைகளை அகற்ற வேண்டும் என்று இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 3333 கடைகள் அந்த தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளிலிருந்து மதுக்கடைகள் அப்புறப்படுத்தப்பட்டது என்றாலும் கூட அந்த கடைகள், அப்புறப்படுத்தப்பட்ட கடைகள் மீண்டும் கிராமத்திற்குள் நகரத்திற்குள் புகுவதற்கு, கடை வைப்பதற்கு அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது என்பதையும் மறக்கக்கூடாது. ஒன்றை தெளிவாக சொல்கின்றேன், குடிக்கின்றவன் இருக்கின்ற வரைக்கும் அது ஒரு அரசு ஒன்று மதுவிலக்கு ரத்து செய்யப்பட வேண்டும், அல்லது அரைகுறையாக இது போன்ற கடைகளை வைத்தால் ஒரு கடையில் மது வாங்க முடியாவிட்டால் இன்னொரு கடைக்கு சென்று பயணம் செய்தாவது 10 கிலோமீட்டர் பயணம் செய்தாவது மதுவை வாங்கி அருந்துகின்ற அவனுடைய மனநிலை ஏற்படும். ஆகவே மதுக்கடையை மூட வேண்டும் என்று சொன்னால், நிரந்தரமாக மூட வேண்டும் சொன்னால் மத்திய மாநில அரசுகள் அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பதிலாகும். நிச்சயம் மதுவிலக்கு தமிழ்நாட்டுக்கு அவசியம். நான் குஜராத்துக்கு போயிருக்கிறேன், குஜராத்தில் இருந்திருக்கிறேன். அங்கே மதுவிலக்கு இல்லை. நைட்டில் 12 மணிக்கு கூட ஒரு பொண்ணு ரோட்டில் சர்வசாதாரணமாக நடந்து போகலாம். இந்த ஊரை நடக்க முடியாது. காரணம், எல்லாரும் கிட்டத்தட்ட இளைஞர்கள் இப்போ மதுவுக்கு அடிமையாகிட்டாங்க. இந்த சூழ்நிலை போச்சுன்னா அடுத்த ஜெனரேஷன் தமிழ்நாட்டில் மோசமாக போயிடும். நிச்சயம் மதுவிலக்கு கொண்டு வரணும். கவர்மெண்ட்டு வருமானத்துக்காக மதுக்கடை நடத்தக்கூடாது. அதாவது முட்டாள்தனம் என்னென்னா, எஜுகேஷனை ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறான், மதுவை கவர்மெண்ட் நடத்துகிறான். இது முட்டாள்தனமான ஒரு அரசாங்கம். இதுதான் நான் சொல்கிறேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா சில ஊர்லலாம் வைன் ஷாப்பே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளும் டோட்டலாக வைன் ஷாப் க்ளோஸ் பண்ணலாம். வேணும்னா அப்படின்னா வைன் ஷாப் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். என்னன்னா ஒரு ஏரியாவுக்கு ஒரு வைன் ஷாப் இருந்தாவே போதும். ப்ளஸ் வைன் ஷாப் 10 மணிக்கு மூடுறது 9 மணிக்கு மூடலாம். 9 மணிக்கு போனாங்கன்னா 10 மணிக்கு குடிச்சிட்டவங்களாம் குடிச்சிட்டு 10 11 மணிக்கு போகிறவங்களாம் சண்டை போடுறாங்க, கெலாட்டா பண்ணுறாங்க. அது 9 மணிக்கு குடித்தாங்கன்னா கண்டிப்பாக நாள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல சண்டை கெலாட்டா கண்டிப்பாக இருக்காது. ஸோ அப்படி வைன் ஷாப் தான் வேணும்னாங்கன்னா தயவு செஞ்சு 9 மணிக்கு மூடினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வைன் ஷாப்பை மூடணுன்னு தான் ஏற்கனவே அந்த கவர்மெண்ட்டோட சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மூடிட்டு அதன் பிறகு அதற்கு உண்டான அந்த உடம்பு சரியில்லாத ஆகிடும்ல, அதுக்கு மறுவாழ்வு வைப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் திடீர்னு கோர்ட்டு இந்த மாதிரி தீர்ப்பு கூறிட்டுருக்கு. அது நல்ல விஷயந்தான். அது நல்ல விஷயந்தான், மக்களுக்கு தேவையான விஷயந்தான். ஒயின் ஷாப்பை எடுக்கணும்னு சொல்கிறாங்க.
அந்த எடுக்கிறவனு சொல்கிறவங்கள வந்து அதை ஒட்டு மொத்தமாக எடுக்க முடியாது, ரொம்ப பாதிப்பாங்க. நீங்கள் கடையை குறைக்கலாம், அதை அது ஒட்டு மொத்தமாக மூடிட்டாக்க அது வேறு ஒரு பிரச்சனையில் போய் பெரிய பெரிய ரவுடி ராஜ்யம் பழைய மாதிரி எம்ஜிஆர் பிள்ளைலாம் ஐநாவரத்துலலாம் மக்கள் செத்த மாதிரி எல்லாம் சந்து பொந்தெல்லாம் விற்க ஆரம்பிச்சிடும் கள்ளச்சாராயம். அதனால் வந்து இது வந்து வேறு ஒரு இடத்துக்கு அந்த பணம் போயிடும், அராஜகம் ஜாஸ்தி நடக்கும். அதனால் வந்து கடையை குறைச்சிக்கிறலாம், நல்ல பொருள் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அவங்கள வந்து இதை ஒட்டு மொத்தமாக மூடியாச்சுன்னா விலைவாசி இன்னும் ஏறும், விலைவாசி இன்னும் ஏறும். இது வந்து வரியை குறைக்கணும் அவங்களுக்கு, கடையை குறைங்க. அதனால் இங்கே இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அது மாதிரி அதை வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது சரிப்பட்டு வராது. ஸோ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொடுங்கியூர் கிட்டே இருக்கேன். ஸோ அந்த கொடுங்கியூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குப்பமேடு இருக்குது. ஸோ அந்த குப்பமேடில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து ஏதோ ஒரு நெருப்பு எரியிற மாதிரி ஒரு மாதிரி புகையாக சுற்றின்னு இருக்கும். ஸோ அது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தால் அந்த கொடுங்கியூர் வந்து என்ன சொல்கிற அந்த சைடு யாருமே இல்லாத ஒரு இடமா இருந்தது. ஸோ இப்போ நிறைய வீடு நிறைய இதெல்லாம் வந்துச்சு, நிறைய ரியல் எஸ்டேட்லாம் வந்துச்சு. அங்கே வந்து ஒரு லேண்டோட விலையே கண்டிப்பாக வந்து ஒரு ஆஃப் கிரவுண்டோட விலையே கிட்டத்தட்ட வந்து 80 to 90 lakhs இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ நடமாட்டம் இருக்கிற இடத்துல வந்து பக்கத்தில் அந்த குப்பமேடே இருக்கக்கூடாது, குப்பமேடு கண்டிப்பாக அழிக்கணும், அந்த பொல்யூஷன் ப்ராப்ளமே இருக்கவே கூடாது. ஸோ அது இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்ணா நகர் பகுதி 1967-68 காலங்களிலெல்லாம் இது ஒரு நிலமாகத்தான் இருந்தது. அதற்கு மேல் இவ்வளவு வளர்ச்சியை பெற்றிருக்கின்ற இந்த அண்ணா நகரே இன்றைக்கு குப்பையும் கூலமாக குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதற்கு மூல காரணம் 3 காரணங்கள் தான். ஒன்று, இந்த பகுதியில் இருந்த குளங்களை ஆக்கிரமித்தது. 2, குளங்களுக்கு வரக்கூடிய அந்த வரத்து வாழ்க்கைகளை ஆக்கிரமித்தது. மழைக்காலங்களில் நீரை சேமிக்காதது, நீரை முறையாக மக்கள் பயன்படுத்தாதது. இதுவெல்லாம் குடிநீர் பற்றாக்குறைக்கு ஒரு காரணம். இதற்கெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய மாநகராட்சி மற்றும் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற ஒரு அரசு என்பது அதை முறைப்படுத்தி இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த பகுதிக்கு 100 டேங்க் லாரியில் தண்ணீர் வருகின்றது என்று சொன்னால் இதற்கு எவ்வளவு செலவு? ஏற்கனவே 5 லட்சம் கோடியில் கடனில் தத்தளித்து கொண்டிருக்கின்ற 5 லட்சம் கோடிக்கு 26,000 கோடி கடனாக தந்து கொண்டிருக்கின்ற, கடலில் மூழ்கி கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி எப்படி மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீரும்? ஆக குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு 2 வழிகள் தான். ஒன்று, இருக்கின்ற கட்டமைப்புகளை வலிமைப்படுத்தினால் மழைக்காலங்களில் நீரை சேமித்து நிலத்தடி நீரை மேம்படுத்த வேண்டும். மக்கள் ஒரு சிவிக் சென்ஸ், ஒரு பொதுவான உணர்வு, ஒரு சமூக உணர்வு ஏற்படுத்தி ஒவ்வொன்றும் தனது இல்லை, இது பொது நோக்கம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற சிந்தனை எழ வேண்டும். இது இயலாமல் இன்றைக்கு எந்த நாடும் உருப்பட்டதாக தெரியவில்லை, வரலாறும் கிடையாது. இப்போது இந்த ஒவ்வொரு ஏரியாவிலும் கார்ப்பரேஷன் கவுன்சிலர் இருக்கிறாங்க. அவங்க யார் என்னென்னு யாருக்குமே தெரியாது. எலெக்ஷன் அன்னைக்கு மட்டும்தான் தெரியும் ஒழிய அதுக்கு பிறகு அவங்க யாரும் பார்த்ததே இல்லை. இந்த மெட்ரோ வாட்டர் அவங்ககிட்ட காசு வாங்குறதுல தான் அவங்க குறியாக இருக்கிறாங்க ஒழிய மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி எனக்கு தெரியலை. நான் எங்கள் கவுன்சிலரை நான் பார்த்ததே இல்லை. தீர்வு இங்கே வந்து யார் எலெக்டடாக இருக்காங்களோ அவங்க வந்து உண்மையிலே பார்த்து நிச்சயம் ரெகுலராக மீட்டிங் போட்டு மக்களை சந்தித்து என்ன குறைன்னு கேட்டு அதை யார் கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் போய் சொல்லணுமோ கட்டாயம் சொல்லணும். நம்ம ஏரியாவில் பிரச்சனைனா வந்து கவுன்சிலர் இவங்க தான் முதல்ல பார்க்கணும். ரோடு போடுறது, டிராஃபிக் ப்ராப்ளம் ஆகுது, அங்கங்கே பள்ளம் தோண்டி வச்சிடுறாங்க. இது கார்ப்பரேஷன் வந்து மெயினாக இருக்கும். அப்புறம் கவுன்சிலர் வந்து மெயினாக வந்து இதை கவனிக்கணும். அவர் வந்து இறங்கி வேலை செய்யணும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யாருமே பார்க்க முடியறது இல்லை, பொதுவாக சொல்கிற மக்கள் கருத்து. ஆனால் வந்து கவனித்து இறங்கி வேலை செய்யணும். இந்த பகுதியில் ஏற்கனவே கவுன்சிலரை பார்த்தாச்சு. அந்தந்த பகுதிக்கு கவுன்சிலர் இருந்தாங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க, எம்பி இருக்கிறாங்க. அவங்ககிட்டலாம் சொல்லி எதுவுமே நடக்கலை. இது வரைக்கும் கிராமத்துங்கள்லாம் பார்த்தாக்கும் ஒரு நேரத்தெல்லாம் ஒரு சேனலில் காட்டுறாங்க, ரோடு போடுறேன்ட்டு நோண்டி போட்டாங்க. அந்த ரோடு கிடையாது. அந்த கிராமங்களில் மக்களுக்கு சரியான மருத்துவம் கிடையாது. ஒரு பிரசவம் பார்க்குறதுக்கு இன்னும் கேவலமாக இருக்குது. தொட்டி கட்டி 2 பேர் தூக்கிட்டு போகிறாங்க. அதனால் தீர்க்கறதுக்கு யார் தீர்க்கறது? எந்த அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ மாவட்ட ஆட்சி கலெக்டர் தான் இது முக்கியத்துவம். அரசியல் அதிகாரிகளை விட்டு கலெக்டர் தான் அதை முக்கியத்துவம் எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் மேன்மைப்படுத்தணும்.
தமிழக அரசினுடைய அரசியல் எப்படின்னு சொன்னாக்கா ரீஎலெக்ஷன் வச்சுட்டு போயிடலான்றதான் பொதுவாக ரீஎலெக்ஷன் வைக்கலான்றது தான் பொதுவானதாக இருக்குது. ஏன்னா எல்லாமே இப்போ வந்து ஒரு மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க எல்லா எம்எல்ஏக்களை, அவங்க வந்து இப்போ இருக்காங்க. இதில் வந்து இப்போ பகுதியாக பிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு பாதி உனக்கு பாதி. நான் அந்த அரசியல் ட்ரெண்ட் அது ஒரு மாதிரியான விஷயங்கள், அது சரியான விஷயமா சொல்லுவாங்க. எதுவுமே ஆரோக்கியமான விஷயங்கள் கிடையாது. அதனால் திருப்பி மக்கள் கையில் அந்த தீர்ப்பு விட்டுடலாம். அப்படி விடணுனாக்கா ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னு சொன்னாங்க, ஜெனரல் எலெக்ஷன் வைக்கிறது தான். ஜெனரல் எலெக்ஷன் வச்சா திருப்பி மக்கள் யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கள பண்ணிட்டு போவாங்க. தமிழக அரசினுடைய குழப்பமே மக்களை குழப்பி விட்டு கொள்ளையடிப்பது தான் ஒரே குறிக்கோளாக நோக்கமாக இருக்கின்றார்கள். வர்றவங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஆட்சி செய்வதற்கு மக்கள் வாய்ப்பளித்தால் அது மக்களுக்கு பயன்பட வேண்டும். ஆனால் மக்களுக்கு பயன்படாமல் திட்டங்கள் தீட்டுவது எல்லாம் திட்டங்கள் அந்த நோக்கம் அந்த பயன் முழுமையடையாமல் அது ஒவ்வொரு அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் சென்றடைந்தால் என்றைக்கு இந்த குழப்பம் விடிவு காலமாகும். இதற்கும் தீர்வு ஒன்றுதான், மக்கள் தான் மனமாற்றம், மக்கள் தான் எஜமான். மக்கள் சிந்திக்க வேண்டும், ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வியில் எழ வேண்டும். 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு அவர்கள் அடிபணிந்து விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த குழப்பத்தை போக்கணுன்னாக்கா ஒன்று எலெக்ஷனை கொண்டு வரணும், இல்லையா கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துடணும். கவர்னர் ஆட்சியை கொண்டாந்துட்டு அதிகாரிகளை போட்டு எல்லா மக்களுக்கு தேவையான சேவையை செய்யுங்க. ஸ்மார்ட் கார்டுன்றது நியூ இன்ட்ரடக்ஷன். அது எப்படின்னா அது வாங்கி யூசேஜ் எப்படி பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஈஸியாக இருக்கா, அப்ரோச்சிங் ஈஸியாக இருக்கா, சப்ளை கரெக்டாக இருக்கா, இதில் வந்து என்ட்ரி கரெக்டாக இருக்கா. ஏன்னா ரேஷன் கார்டில் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா மக்களுக்கு சில போனால் ரேஷன் ஜாமான் கிடைக்கலன்னு தான் சொல்கிறாங்க பொதுவாகவே. பட் நாங்கள் இவ்வளோ தேவையான அளவுக்கு எல்லாம் கொடுத்துட்றோன்னு கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போனால் கிடைக்காது. இதுதான் எல்லா இடத்துலையும் நடந்தது. அவங்க எது என்னென்னா பிகைன் த சிங் சம்திங் கோயிங் ஆன். என்ன பண்ணுறாங்க எது செய்கிறாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு ரேஷன் வந்து இவ்வளோ தான் பருப்பு கிடைக்கணும், அந்த பருப்பு கிடைக்கணும், அந்த மக்கள் எல்லாத்தையுமே கிடைக்கணும், அந்த கிடைக்காது. ஒரு 2 நாள் போவாங்க, அதுக்கு பிறகு போனால் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. சக்கரை போனால் அப்படி தான். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. அதனால் இந்த ஸ்மார்ட் கார்டு வந்த பிறகு எந்த அளவுக்கு அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க அது ஒன்று, அவங்க எந்த அளவுக்கு அதை ரெக்கார்டாக வச்சு கொடுக்குறாங்க மக்களுக்கு சப்ளை பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான். ரேஷன் கார்டில் அத்தார் அட்டை எண்ணை இணைப்பது என்பது 2 காரணங்களுக்காக. ஒன்று, முறைப்படுத்துவது, போலி கார்டுகளை அப்புறப்படுத்துவது, போலி கார்டுகளை முழுமையாக அப்புறப்படுத்துவது. இப்போ முதல்ல வந்து நம்ம போய் ஓட்டு போட்டோம், இப்போ வந்து என்ன போடுறோம், ஐடென்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அது நமக்கு நல்லதாக கெட்டதாலும் நல்லது. இப்போ பூத் ஸ்லிப் முந்தி கட்சிகள் கொடுத்தாங்க, இப்போ அரசாங்கமே கொடுக்குது, நல்லது. அதுபோல் ஒரு முறைப்படுத்துவதற்கு ஒரு ஒழுங்குபடுத்துவதற்கு காலதாமதம் ஆனாலும் சரி, அதை முறையாக ஒழுங்குபடுத்தி முதலில் போலி கார்டுகளை அப்புறப்படுத்தி நியாயமாக ரேஷன் கார்டுகள் கிடைக்க வேண்டிய அந்த பொருட்கள் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கின்ற வகையில் அது உரிய நேரத்தில் உரிய வகையில் அரசு விரைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். நிச்சயம் வசதியாக இருக்கும். ஏன்னா ரேஷன் கடையில் ஏகப்பட்ட ஊழல் நடக்குது. இன்னும் ஸ்மார்ட் கார்டை மாற்றினா நிச்சயம் அந்த ஊழல் குறையும். அதனால் இது வரவேற்க வேண்டிய விஷயம். ரேஷன்லலாம் வந்து ஊழல் நடக்குதுன்னு நிறைய இடத்துல சொல்கிறாங்க. ஸ்மார்ட் கார்டு வந்ததுன்னா ஒரு கண்ட்ரோல் ஆகிடும், நம்பிக்கை இருக்குது. அந்த ஸ்மால் கார்டு வந்தால் ரேஷனே இருக்காது இனிமேல். ஆமாம், அது எல்லாமே குறையக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. அதை உணவு பாதுகாப்பு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க. அது யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது இப்போவே ரொம்ப தள்ளாடி போய் நிற்கிது. அது வருஷத்துக்கு 80,000 கோடி அந்த உணவுக்காக செலவு பண்ணுது கவர்மெண்ட்டு. அது பாதி இப்போ கால்வாசி கிடைக்கிது, முக்கால்வாசி வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது. அந்த ஸ்மால் கார்டை வச்சு அந்த ஸ்மால் கார்டுனால் வந்து அது குறைஞ்சி அதுக்கு உண்டான பொருள்களை மக்களுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது சாத்தியக்கூறு இல்லை. திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணுற திட்டங்களை வந்து உயர் அதிகாரிலேருந்து கீழ்மட்ட அதிகாரிகள் வந்து அவர் கடமையை எடுத்து வச்சு அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்களே முன்னிருந்து பார்த்து செய்யணும். அதை ஏன்னா இதில் வந்து எந்த இடையூறும் இல்லாமல் இருந்துக்கணும், அரசியல் இடையூறும் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி இருந்து பண்ணால் ஓரளவு திட்டங்கள் போய் ரீச் ஆகும் மக்களுக்கு. அரசு இன்றைக்கு 83 துறைகளை வைத்திருக்கின்றது. ஒவ்வொரு துறைக்கும் நிதிநிலை அறிக்கையில் ஒட்டுமொத்தமாக இத்தனை கோடி இந்த ஆண்டு ஒதுக்கப்படுகின்றது சொல்லப்படுகின்றது. பிறகு மானிய கோரிக்கையில் இந்தந்த துறைக்கு இவ்வளவு கோடி என்று சொல்லப்படுகின்றது. அந்த துறைக்கு இந்தந்த கோடி என்று சொல்லப்படுகின்ற பொழுது 10% கமிஷன் வாங்கினால் எப்படி அந்த திட்டம் நிறைவேறும்?
எப்படி அந்த திட்டம் நிறைவேறும்? இப்போ இந்த ஊருக்கு, இந்த அண்ணா நகருக்கு ஒரு பகுதியில் ஒரு குடிநீர் ஒரு ரோடு போடணும்னா ஒரு 20 வருஷத்துக்கு முந்தியெல்லாம் ரோடு போட்டால் மக்கள் நின்று பார்ப்பாங்க, ஜல்லி ஒழுங்காக போடு, சிமெண்ட் ஒழுங்காக போடுன்னு கேட்பாங்க. இன்றைக்கி இவங்கெல்லாம் வாயடைச்சு போய் ஊமையாக இருக்காங்களே. காரணம் என்ன? தேர்தல் நேரத்தில் 2000 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபா வாங்குறதுனால அவங்களுக்கு அதே தானே. நீங்கள் ரூபா வாங்கி தானே ஓட்டு போட்டிங்க. ஒரே கேள்வியில் முடிச்சுட்டு அவன் பாட்டு போயிடுறான். ஆக ஒரு அரசு என்பது, நாம் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு என்பது, அரசு மாத்திரம் அந்த திட்டத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. மக்களும் விழிப்புணர்வோடு இருக்கணும். உண்மையில் 2 பேரும் தப்பு பண்ணுறாங்க. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் தப்பு பண்ணுறாங்க, அரசியல்வாதம் தப்பு பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து கூட்டுக்கொள்ளை அடிக்கிறாங்க. அரசுடைய திட்டங்கள் மக்களுக்கு நல்ல திட்டங்கள் தான் போடுறாங்க. அது மக்களுக்கு போய் சேரலை. 20% கூட போய் சேரலை. அது அரசு திட்டங்களில் நேரடியாக சேரணுன்னாக்கும் இந்த பஞ்சாயத்து, நகராட்சி, மாநகராட்சி, இந்த கவுன்சிலரு இது இருக்கக்கூடாது. மொத்த அதிகாரிகிட்ட எம்ஜிஆர் பீரியடு, இந்திரா காந்தி பீரியடில் மொத்த அதிகாரிகள் தான் நிர்வாகத்தை பார்த்தாங்க. அந்த நிர்வாகத்தை அதே மாதிரி கொண்டுட்டு வந்தால் மக்கள் திட்டங்கள் நிறைவேறும். ஒதுக்குற காசு, ரோடு, சாலை, தண்ணி, கிண்ணி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இவங்களை வச்சு இவங்களுக்கு இந்த இப்போட கவுன்சிலர் எலெக்ஷனை நடத்தணுன்றாங்க. அது வேஸ்ட்டு தான். நடத்தினாலும் பிரயோஜனம் இல்லை. அது காசு, அந்த ரோடு போட மாட்டாங்க. எல்லாம் எங்கெங்கே போகுது, என்னென்ன நடக்குது, அது மக்கள் வரி எல்லாரும் கீழேருந்து மேலே வரைக்கும் வரி கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. அதனால் அரசு அதிகாரிகளை வச்சு எம்ஜிஆர் எப்படி இந்திரா காந்தி நடத்தினாங்களோ அதே மாதிரி நடத்தாலும் அந்த திட்டங்கள் மக்களுக்கு 75% போய் சேரும். மக்கள் இப்போ ஜல்லிக்கட்டு மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மெரினா புரட்சி ஏற்படுத்தினாங்க இல்லையா? எப்படி ஏற்படுத்தினாங்க? இன்றைக்கி மோடி பயந்தார் இல்லையா? இன்றைக்கி காவிரி மேலாண்மை வாரியம் நமக்கு வயிற்று பிரச்சனை, சோறு பிரச்சனை, வயிற்று பிரச்சனை. இதுக்கு ஏன் மாணவர்கள் ஒன்று கூடலை? நீட் தேர்வுனால மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு ஏன் மாணவர்கள் ஒன்று கூடலை? ஒரு முக்கியமான பிரச்சனைகளுக்கெல்லாம் மாணவர்கள் ஒன்று கூடாதவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு மல்லுக்கட்டு நடத்துகிறோம். அது பாரம்பரிய விளையாட்டு சரிதான். ஆனால் அது நமக்கு ஒன்று வயிற்றுக்கு ஒன்று சோறு போட போகிறதில்ல. அது தேவை, கலாச்சாரம் பாதுகாக்கணும், சோறு போட போகிறதில்ல. ஆனால் காவிரி மேலாண்மை வாரியம் நமக்கு சோறு போட போகுது. நீட் தேர்வு என்பது கிராமப்புற மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அதுக்கெல்லாம் வேறு வழி இல்லை. அதுக்கெல்லாம் போராடக்கூடிய சக்தி இன்றைக்கு யார்? அப்துல் கலாம் தானே சொன்னார், இளைஞர்கள் வெளியே வரணும். விவேகானந்தர் என்ன சொன்னார்? இளைஞர்கள் வெளியே வரணும். இளைஞர்கள் இல்லாமல் இந்த நாடை திருத்துறது என்பது ரொம்ப கஷ்டம். இல்லை, ஆதரவு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆதரவு இருக்குது. இப்போ ஏற்கனவே மெரினாவில் எந்த மீட்டிங் போடக்கூடாது அப்படிலாம் சொல்லி இவங்க கவர்மெண்ட்டே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் மெரினாவில் கூட்டமே போட முடியல, யாரும் போக முடியல. அதெல்லாம் அந்த இதெல்லாம் தளர்த்துனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் வந்துடும். கூட்டம் வராதுங்கிறது இல்லை. மக்களுடைய ஆதரவு இருக்குது, இளைஞர்களுடைய ஆதரவு நிச்சயம் இருக்குது. இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்கு போராடினாங்க, கரெக்டு. அதே இளைஞர்கள் திருப்பி இந்த விவசாயத்துக்கும் காவேரி பட்சத்துக்கும் போராடினா தான் அடுத்த நம்ம விவசாயமாக டெவலப் ஆகும், காவேரி பிரச்சனையும் தீரும். ஜல்லிக்கட்டு மட்டும் போராடிட்டு அப்படி நிறுத்துறது அது என்னவோ சரியில்லாத மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டில் நடக்கிற விவசாயமோட போராட்டம் டெல்லியில் மிகப்பெரிய அளவு நடந்துட்டுருக்கு. ஆனால் அதோட பெரிய சப்போர்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நிறைய யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் தான் பார்க்குறாங்க. பட் எங்கே சப்போர்ட் பண்ணாலும் எல்லோரும் பீச்சுக்கு தான் போய் நிற்பாங்க, மெரினா பீச். அப்படி பண்ணுற அவங்க போய் நிற்கிற பீச்சில் யாரும் போலீஸ்காரன் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி அலோவ் பண்ணாத போது எல்லாருக்கும் ஒரு பக்கம் பயமாகவுமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு கவர்மெண்ட் அங்கே இருக்க தமிழ்நாடு சப்போர்ட் பண்ணாத போது நாங்கள் யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் அதுவும் தடுத்துனாங்கன்னா ஸோ கண்டிப்பாக எங்களால் எதுவும் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது. விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னா அதை ஒடுக்குறாங்க, மறைக்கிறாங்க, மிரட்டுறாங்க, அவங்கள அந்த பிக்சருக்குள்ளே வரவிடாத ஆக்குறாங்க. அதனால் ஆதரவு இல்லை. யாரோ பின்னாடி இருக்கிறவங்க அதை பெருசாக உருவாக்கக்கூடாது, இது மாதிரி வந்துட போகுதுன்னு ஒரு டீமு அதுக்கு ஒன்றும் உருவாகி நடந்துக்கிட்டு இருக்குது. கடந்த 5 வருஷமாக தொடர்ந்து விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. கூட்டுறவு வங்கி, தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, தனியார் வங்கி இருக்கிற கடன்களை ரத்து செய்யணும்னு சொன்னாங்க. ஆட்சி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் ஜெயலலிதா வரும்போது சொன்னாங்க விவசாய கடன்களை ரத்து பண்ணுவேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி எப்படி பண்ணியிருக்காங்க? சிறு குறு விவசாயிகளுக்கும் ரத்து பண்ணியிருக்கேன்,
5 ஏக்கர் 1 சென்ட் இருந்தாலும் அவனுக்கு வந்து நிவாரணம் கிடையாது. இப்போ சிறு குறு பெரு விவசாயிகள் வந்து வறட்சி பார்த்து மழை பெய்யலை. 5 ஏக்கர்காரனுக்கு மழை பெய்ஞ்சும் 10 ஏக்கர்காரனுக்கு மழை பெய்யாமல் இல்லை. அவனுக்கும் மழை பெய்யலை, இவனுக்கும் மழை பெய்யலை. அவனுக்கும் பயிர் விளையலை, இவனுக்கும் பயிர் விளையலை. எல்லாரும் உற்பத்தி தான் பண்ணுறான். எல்லா பண்ணுற உற்பத்தி நாட்டில் இருக்கிற மக்கள் தான் சாப்பிட்றாங்க. ஆக விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும். இப்போ வந்து எப்படி உத்தரப்பிரதேசத்தில் 39,000 கூட ரத்து பண்ணாங்க, ஆந்திராவில் எப்படி ரத்து பண்ணாங்க. இப்போ வறட்சி நிவாரண நிதிக்கு மத்திய அரசு ஆந்திராவுக்கும் குஜராத்துக்கும் இன்றைக்கி 60 விழுக்காடு கொடுத்துருக்காங்களே. தமிழ்நாட்டில் 39,000 கோடி கேட்டால் 1000 கோடி கொடுத்துருந்தா இது எப்படி சரியாகும்? யூபியில் வந்தது சப்போஸிங் பிஜேபி வராமல் வேறு எந்த கட்சி வந்திருந்தாலும் யூபியில் நிச்சயம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காது. அவங்க வந்து எப்படியாவது தன்னுடைய கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காக எல்லாம் செய்கிறாங்க. நியாயமாக செய்கிறதில்ல. பிஜேபி அரசு நியாயமாகவே செய்யலை.